வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி கேஸ் சம்பந்தம் ஒரு ஃபைனல் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதில் நமக்கு தெரியும் 10th ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ரயில்வே குரூப் டியில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து இதற்கான தீர்ப்பு வழங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2024 குரூப் டி தேர்வு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க 10th ஐடிஐன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேஸ்க்கான ஃபைனல் ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆர்டர்னு பார்த்துச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 10th முடித்தவர்கள் குரூப் டி தேர்வுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அவங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இது வந்து ஃபைனல் ஆர்டர். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருதரப்பினரிடம் பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை நடந்து முடிஞ்சு இதற்கான தீர்ப்பு மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ தீர்ப்புமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தேர்வு வாரியத்துக்கு சாதகமாகவே இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பெட்டிஷன் கொடுத்த அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 10th முடித்தவர்களும் குரூப் டி தேர்வுக்கு தகுதியானவங்க தான். அவங்களும் அப்ளை பண்ணலாம், தேர்வு எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10th முடித்தவர்களும் இந்த தகுதி பெற்ற ஐடிஐ தேர்வுகளுடன் இணையாக போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் 10th முடித்தவங்க தேர்வுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு ஃபைனல் ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப நாள் நடந்திருந்த ஒரு கேஸுக்கான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அப்போ ஆர்ஐபி குரூப் டி தேர்வுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாலும் திரும்பி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர்வு தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேர்வு தேதிக்கு இது எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேக் நோட்டீஸ் நிறையா வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா முதல்ல அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா அது உண்மையானதா, அப்படி இல்லைன்னா ஃபேக் யாரோ ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கான ஆர்டர் வந்தனால கண்டிப்பாக தேர்வு தேதி குறித்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.